என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 10வது அதிகாரத்தில் 8வது வசனத்தின் கடைசி பகுதியையும் 10வது வசனத்தின் கடைசி பகுதியையும் குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். இரண்டும் ஒரே வார்த்தையை சொல்லுவதை நீங்கள் பார்க்க முடியும். அலப்புகிற மூடனோ விழுவான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். 8வது வசனத்திலையும் கர்த்தருடைய ஆவியானவர் அதை சுட்டி காட்டுகிறார். 10வது வசனத்திலும் அதையே சுட்டி காட்டுகிறார். அலப்புகிறவர்கள் யாராய் இருக்கிறார்கள்? மூடர்களாய் காணப்படுகிறார்கள். சில பேர்லாம் நம்ம பார்க்க முடியும், யாரையாவது பற்றி புரளி பேசிக்கொண்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை மற்றவங்கள்ட்ட போய் சொல்லுற வரையிலும் தூக்கமே வராது. எல்லார்ட்டையும் போய் கூப்பிட்டு போய் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க, அலப்பிக்கொண்டே இருப்பாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், முடிவில் அவர்கள் தான் விழுந்து போவார்கள். ஆனால் அவங்க நினைக்கிறாங்க, நான் இப்படி ஒருத்தனை குறித்து போய் அலப்பிக்கொண்டே இருக்கிறதுனால அவன் பேர் கெட்டு போயிடும், அவன் வீழ்த்தப்படுவான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அலப்புகிற மூடனும் முடிவில் என்ன பண்ணுவானா? விழுந்து போவான் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, உன்னை குறித்து புரளி பேசுகிறவங்களை குறித்து கவலைப்படாத. உன்னை குறித்து தாறுமாறாக பல பேர் பல இடங்களில் போய் தூற்றி திரிந்து கொண்டு இருக்கலாம். அதனால் அதை குறித்து கவலைப்பட வேணாம், வேதனைப்பட வேணாம். ஏன் தெரியுமா? அந்த அலப்புகிற அவர்களே முடிவில் விழுந்து போயிடுவாங்க. பாருங்கள், நீங்கள் கர்த்தருக்காக காத்துருங்க. அந்த நிந்தை அவமானங்களை சகித்து கொள்ள ஆரம்பிங்க. கர்த்தர் ஏற்ற வேளையில் உங்கள் பக்கத்தில் இருக்கிற எல்லாவித நீதி நியாயங்கள் எல்லாவற்றையும் வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்த ஆரம்பிப்பார். பாருங்கள், அலப்புகிற மூடர்கள் முடிவிலே விழுந்து போய் விடுவார்கள். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார், வழக்காடுவார். பாருங்கள், அருமையான மகனே, அருமையான மகளே, நீ அப்படிப்பட்ட அலப்புகிற வேலையை எந்த நாளிலும் செய்து விடாதே. மற்றவங்களை குறித்து புரளி பேசுறது, வீணான காரியங்களை தூற்றி தெரியறது, இந்த காரியங்களெல்லாம் நம்ம என்றைக்குமே செய்யக்கூடாது. நம் கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதற்காகவும், அவருடைய அன்பை பேசுவதற்காகவும், அவருடைய கிருபையும் நீதி நியாய தீர்ப்பையும் பேசுவதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை குறித்தே பேசுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.